அன்புமிக்க பெருமக்களே, இப்போது நம் விழா அரங்கில் ஒலிக்கவிருக்கிறது தமிழரின் 1000 ஆண்டுகால மரபு. பறை என்பது வெறும் இசை அல்ல, அது தமிழனின் இதய துடிப்பு. உலகின் முதல் தோலிசை கருவி இதுவே. மழை, காற்று, மண், மிருகம் ஆகியவற்றின் ஓசையிலிருந்து பிறந்த இயற்கையின் குரல். பழங்கால மனிதன் வேட்டையாடி வாழ்ந்தபோது விலங்குகளின் உலர்ந்த தோலில் கிளைகள், காய்கள், மழைத்துளிகள் விழுந்த ஒலியை அவன் கேட்டான். முதலில் பயந்தான், பின்னர் அதில் ஒலியின் அழகை கண்டான். அதுவே மனிதனின் முதல் இசை அனுபவம். அதிலிருந்து பிறந்தது பறை. தமிழர் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் பறை இணைந்திருந்தது. இன்பத்திலும் துன்பத்திலும், போரிலும் விழாவிலும் அது ஒற்றுமையையும் செய்தியையும் எடுத்துச் சென்றது. மன்னர்கள் காலத்தில் அறிவிப்புகள் பறையின் ஒலியில்தான் மக்களிடம் சென்றன. அதனால்தான் தமிழில் பறைதல், பறைசாற்றல் என்ற சொற்கள் தோன்றின. பறையின் ஓசை என்பது தகவலின் ஒலி, மக்கள் குரல், தமிழரின் அடையாளம். இன்று அந்த மரபு மீண்டும் உயிர் பெறுகிறது. உயிர்ப்பிக்க வருகிறார் கருங்குயிலார் அவர்கள்.